இப்போ சமீபத்தில் வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த பிளே ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ல நான் கூட ஒரு புத்தகத்தை பார்த்தேன், ஆன்லைன்ல ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன். மை ஷேடோ இஸ் பிங்க் அந்த புத்தகத்துடைய பேர். அதாவது அந்த புத்தகம் ஒரு ஆண் பிள்ளை படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஒரு லேடி மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான். அப்போ சின்ன பிள்ளைங்களையும் எதற்காக இவங்க கெடுக்க பாக்குறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, நீங்க டிராக் குயின்ஸ் பார்த்துருப்பீங்க. இவன் ஆம்பளை தான், இவன் பிறந்தது எல்லாம் ஆம்பளை தான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, லேடிஸ் மாதிரி மேக்கப் போட்டு கண்மை போட்டு லிப்ஸ்டிக் போட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் குழந்தைகிட்ட போயிட்டு ஸ்டோரி ஹவர்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸ்டோரி ஹவர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பாரு ஆணும் பெண்ணும் தான் பேரண்ட்ஸாக வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு குடும்பத்துக்கு 2 அப்பா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு 2 அம்மா இருக்கலாம், இதுவும் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்க பார்க்குற அந்த கார்ட்டூன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கார்ட்டூன் கம்பெனிஸும் ப்ரைட் மந்த் வந்து போஸ்ட் போடுறாங்க, ஹாப்பி ப்ரைடுன்னு சொல்லி. யார்? பெப்பா பிக்லாம் நம்ம குழந்தைங்க பார்க்குற அன்றாடம் பார்க்குற விஷயம். பெப்பா பிக், செசேமி ஸ்ட்ரீட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களும் ப்ரைடை வந்து கொண்டாடுறாங்க. அப்போ இவங்க டார்கெட் பண்ணுறது யாருன்னு பாருங்க, நம்மளுடைய குழந்தைகளை ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணிடலாம் இவங்களை. ஏன்னா குழந்தைங்களுடைய மனசுன்றது ரொம்ப அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் இங்கே விதை போட்டிங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவனே வந்துடுவான், அவனே மாறி வந்துடுவான். ஆமாம், அது வந்து புக்ஸில் எல்லாமே சின்ன குழந்தைகள் நம்ம எல்லாம் எப்படி பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னா, நீ இதை இந்த வயசுல பார்க்கக்கூடாது, அந்த தாட் பேரண்ட்ஸ் இருக்கும். இவன் இந்த வயசுல ஒவ்வொரு ஏஜுக்கு தக்கனதான் அவன் அந்த வளர்ச்சி அடைஞ்சு அவன் அந்த மாதிரி வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த பிளே ஸ்கூல்ல எல்லாமே வெளிநாடுகளில் அந்த புக்கில் இந்த சின்ன பிள்ளைங்கள் எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அந்த மாதிரிப்பட்ட புகைப்படங்களை வைத்து அவங்களை எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அடல்ட் கண்டென்ட் இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம 18+ அப்படின்னு சொல்கிற கண்டென்ட்லாம் ஸ்கூலில் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் குழந்தைங்களுக்கு பாலியல் கல்வி கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த புக்கை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா 2 பேர் பெட்ரூமில் பண்ணுறத குழந்தைங்களுக்கு படமாக போட்டு வச்சிருக்காங்க. இது அப்போ இதெல்லாம் என்னது? இது எஜுகேஷன் கிடையாது, இது வந்து ஒரு சாத்தானுடைய ஒரு விஷயம் தான், சேட்டனிசம். இது சேட்டனிசம் தான் கண்டிப்பா. ஏன்னா குழந்தைங்களை கேப்சர் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். அதையும் தாண்டி குழந்தைகளை வந்து நம்ம ஒரு பாலியல் பொருளை நம்ம மாற்றி விட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது இப்போ பெரியவங்கள்ட்ட போய் அவங்கள மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இவங்க அஜெண்டாவுக்கு சின்ன பிள்ளைங்களை பிடிச்சிட்டா ரொம்ப ஈஸி. ஏன்னா வருங்காலங்களில் ஈஸியா மாத்திரலாம். ஆமா, அப்ப கிரவுண்ட்ல இருந்து நீ விதைய போடு அப்படின்னு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி பாட புத்தகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெகு விரைவில் வரும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா கடந்த அரசாங்க காலத்திலேயே ஜெண்டர் லேப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க, இன்னும் அது இருக்கு. அதுல நான் ஒரு வரி பார்த்தேன், ஜெண்டர் இஸ் அ கான்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சோசியல் கான்ஸ்ட்ரக்ட். நீ ஒரு பெண்ணா பிறந்தனா அது பெண்ணுக்கான அர்த்தம் கிடையாது, நீ வளர்ந்து வா, நீ யாருன்னு நீ சொல்லு. இப்போ பெண்ணா பிறந்த பெண் தானே, ஆனா பிறந்த ஆண் தான். இவங்க சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது, நீ வளர்ந்து வந்த உடனே நீ வந்து யோசிக்கணும், நீ பெண்ணா நீ யோசிச்சு நீ ஒரு முடிவு செய்யணும், அந்த முடிவு மற்றவங்களாம் மதிக்கணும். அப்போ உங்களுக்கு இப்போ நான் வந்து மேரேஜ் பண்ணி எனக்கு குழந்தை பிறந்திருக்காங்க, நான் இப்போ வந்து இல்லைங்க நான் பெண்ணா இருக்கேன் நான் சொல்ல முடியாதுல்ல, நான் சொல்றதை நீங்க எப்படி ஏற்றுக்க முடியும் நான் கேட்குறேன். நீங்க வந்து உங்களுக்கு மென்டல் இஷ்யூ இருக்கு, நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ நீங்க மெண்டல்லாம் நானும் மெண்டலாக முடியுமா? ஆமா. இப்போ ஸ்கிசோஃப்ரெனியான்னு ஒரு நோய் ஒன்று இருக்கு, அது என்னன்னா மனப்பிரமைன்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லாததெல்லாம் இவங்க வந்து இமேஜின் பண்ணிட்டு நான் பெரிய ராக்கெட் சயின்டிஸ்ட் சொல்லி இவங்களே பேசுவாங்க. நீ பேசு, நானும் ஒன்று அப்படி ஏத்துக்கணுமா? ஏன்னா உனக்கு மென்டல் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. இவங்க இந்த ரியாலிட்டியை மாத்தி விடுற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற வாலிபர்களுக்கு, குறிப்பாக பெற்றோர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த யங் பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு 15ல இருந்து ஒரு 21, 22 இந்த ஒரு 7-8 வருஷம் வந்து ரொம்ப ஒரு டிரான்சிஷன் பீரியட். இது அடல்சன்ஸ் பீரியட் வந்து ரொம்ப அவங்க ஒரு அன்பேலன்ஸ்டாக இருப்பாங்க. நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து என்ன செய்ய போறோம், நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களுடைய பாலியல் விஷயங்களும் அப்பதான் வளரும். அப்போ மேரேஜுக்கும் இளமைக்குமான ஒரு நடு காலம் இருக்கு இல்லையா, இந்த காலத்துல குழந்தைங்க தப்பா போயிட்டாங்கன்னா வேற வழியே கிடையாது, அவங்க வாழ்க்கை தொலைஞ்சிரும். அப்போ இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்றத தாண்டி இந்த காலகட்டம் தான் ரொம்ப குழப்பமான காலகட்டம். அப்போ பேரண்ட்ஸ் வந்து உங்க பசங்க ஃபோன் யூஸ் பண்றாங்கன்னா ஃபோன்ல வந்து என்ன பாக்குறாங்க, இது வந்து நீங்க ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம், பட் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க பசங்க என்ன பாக்குறாங்கன்றது நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க போறாங்க, பழகுறாங்க, ரைட்.
ஏன்னா இப்போ வந்து ஆப்ஸ்லாம் வந்துருச்சு, ஆமா கே டேட்டிங் ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. ஆமா அப்போ இப்படிலாம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா ரொம்ப ஈஸியா பக்கத்துல உள்ளவங்கலாம் இப்போ வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி இவங்க சேர்ந்துக்கிட்டு இப்படி போடுற வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் கூட நான் ஒரு பாஸ்டர் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவர் ஒரு விஷயம் சொன்னது எனக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதாவது அவங்க சர்ச்சில் ஒரு தம்பி, அவன் வந்து நான் ஒரு பாவத்தில் இருக்கேன் பாஸ்டர், நான் அதுலேருந்து வெளியே வரணும், எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இன்னும் என்ன பாவத்தில் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு ஆப் காமிச்சிருக்கலாம். அது வந்து ஒரு கே ஆப். இப்போ நீங்க பார்க்கும்போது பாஸ்டர் இத்தனை பேர் அதில் அவைலபிளா இருக்கிறாங்க. இதே இது நீங்க நைட் டைம்ல பாத்தீங்கன்னா இது டபுள் ட்ரிபிள் ஆகும், மெம்பர்ஸ் அதிகமா கூடுவாங்க. ஸோ இந்த பாவத்தில் நான் இருக்கேன், இதை பற்றி இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த பாஸ்டர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன் சர்ச் இருக்கிற இந்த சரௌண்டிங்ல இப்படிப்பட்ட ஒரு கும்பல் இருக்கா அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அதையுமே அதுல பார்க்க முடிந்தது. அதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ வந்து நம்ம சர்ச்சு நடத்துறோம், நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு மட்டும் போக முடியாது. உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இங்க என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்றத நம்ம களத்துல போய் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ யூத் மீட்டிங்லாம் பண்ணுவாங்க சர்ச்சில், ஒரு பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து யங் பீப்புள் வந்து தே கோ டு இன்ஸ்டாகிராம். அங்கே இன்ஸ்டாவில் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மூலமாக பெண்கள்லாம் நைட்டு ஆபாசமாக காட்டதெல்லாம் லேக்ஸில் சம்பாதிக்கிறாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் பார்க்குறாங்களா, இல்லை நம்ம பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா, நமக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபேஸ் போடாம நிறைய அவங்க இது வச்சிருப்பாங்க, இது பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இன்ஸ்டாகிராம்லயுமே. ஸோ இவங்க நினைப்பாங்க என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்ட்டு. ஆனா அவன் மறைமுகமா என்ன பண்றான்னு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆணும் பெண்ணும் மீட் பண்ணி பேசுறதுக்கான மேரிட்டல் ஆப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மேரிட்டல் ஆப்ஸ் வந்து டேட்டிங் ஆப்ஸாக மாறிச்சு. டேட்டிங் ஆப்ஸ் இன்னைக்கு கே டேட்டிங் ஆப்ஸ் எனக்கு வந்துருச்சு. கே லெஸ்பியன்ஸ் இன்னைக்கு பார்க்குற மாதிரி. நான் ஒரு ஆப் ஒன்று பார்த்தேன், இது வந்து மேரேஜ் ஆனவங்க கள்ளக்காதல் பண்றதுன்னு ஒரு ஆப் இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஆஷ்லி மேடிசன் சொல்லி ஒரு ஆப். இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் உண்டு. இன்னைக்கு வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கான எல்லா வகையிலும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தான் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்றது முக்கியம். ஓகே பிரதர், இப்போ ஒரு கேள்வி இருக்கு. அது எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு ஆக்கோட தான் இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வருமானு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆனாலும் கேட்குறேன், டாய்லெட்ஸ் கழிப்பிடங்கள் முன்னாடி ஆண் பெண் இந்த 2 தான் இருக்கு. ஆனால் இப்போ பார்க்கும்போது அநேக மாற்றங்கள், அதாவது மேற்கத்திய நாடுகளில் தான் பார்க்குறோன்னு பார்த்தா இப்பவும் இங்கேயும் அநேக விஷயங்கள் வரதை நம்மளால பார்க்க முடியுது. அது எப்படி பார்க்குறீங்க? சென்னையில் இங்கே இருக்கிற நிறைய ஐடி கம்பெனிஸில் ஜெண்டர் நியூட்ரல் பாத்ரூம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போனா என்னன்னா, ஆண்கள் போகிற பாத்ரூமில் ஆண்கள் போகலாம், பெண்கள் பாத்ரூமில் பெண்கள் போகலாம். இங்கே அப்படி கிடையாது. இங்கே எப்படின்னா, நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நான் வந்து நடுவில் நிற்கிறேன் அப்படின்னு பேசுகிற ஒரு சில குரூப்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கான பாத்ரூமாக இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. இவங்க யாருன்னா நான் பைனரின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் நான் பைனரி அப்படின்னா, பைனரி ஆண் பெண் அப்படின்ற பிரிவுக்குள்ளே நான் வரமாட்டேன், நான் வந்து எல்லாமா இருப்பேன், இன்னைக்கு ஆணா இருப்பேன் நாளைக்கு பெண்ணா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கும்பல் இங்க உண்டு இல்லையா? இதுவுமே மெண்டல் இல்னஸ். இது மெண்டல் பிரச்சனை தான். அப்போ மெண்டல் பிரச்சனை உள்ளவனுக்கு நீங்க தனியா பாத்ரூம் கேட்டீங்கன்னா அப்ப நீங்க யாருன்னு பாருங்க. ஆமா, ஓகே. அப்போ இங்க என்ன பிரச்சனைனா, ஒருத்தனுக்கு என்ன தோணுதோ இதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படின்ற நம்ம மேல திணிக்கிற ஒரு விஷயமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜெண்டர் பாத்ரூம்ன்றது ஃபர்ஸ்ட் மேற்கத்திய நாடுல இருந்துச்சு. இன்னைக்கு சென்னையில உள்ள ஐடி கம்பெனிஸ்ல இந்த பிரச்சனை, இந்த மாதிரி பாத்ரூம் கேட்டுறாங்க. ஸோ இந்த அளவுல பீப்புள்ஸை கிடைக்கிறதுக்கான வேலையில மிக தீவிரமா இறங்கிட்டாங்க. ஆமா, பாத்ரூம் லெவல்ல வந்துட்டாங்கன்னா அப்போ நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்துருவாங்க, பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி பாத்ரூம் கட்டுவாங்க. அப்போ இது வந்து கிரவுண்ட் லெவல்ல எல்லாத்தையும் மாத்து. இது ஒரு சமூக சீர்கேடு, கண்டிப்பா சீர்கேடு. சமூகத்துக்கு எந்த வகையிலும் பிரோஜனம் இல்லாத 2 பேர் பெட்ரூம்ல பண்ற விஷயத்த எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? ஆமா, இதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சமூக குப்பையை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. குறிப்பாக வாலிபர்கள் மீது, குழந்தைகள் மீது இப்போ மிக வேகமா திணிக்கிறாங்க. ஆமா, இன்னொன்னு சொல்லணும், நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்ல ஐடி கார்டுலேயே வந்து வானவில் கொடியோட சேர்த்து ஐடி கார்டு போடுறாங்க. இது எதுக்குன்னா, நான் வந்து LGBT அப்படின்னு காமிக்கிறதுக்காக. நீ பெட்ரூம்ல என்ன வேணா பண்ணு, அதாவது என்கிட்ட வந்து ஏன் காட்டுற அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ இது வந்து சமூகத்துல நார்மலைஸ் பண்ணு, எல்லாருக்கும் இது வந்து காட்டு. இப்போ நீங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ற வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து அதாவது அவங்க பிராண்டு பேரை வந்து ஒட்டி வைப்பான். நம்ம கண்ணில் வந்து அது பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு வந்து தெரியும். இதே மாதிரிதான் இந்த மார்க்கெட்டிங் விஷயத்தை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பிரதர்.